மக்கள் பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தாரு. அவரு அடுத்த கட்டமா என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இத காங்கிரஸ் தரப்புல இருந்தோ, ஒரு பொருளாதார நிபுணர் அப்படிங்கிற தரப்புல இருந்தோ, ஆனந்த் சீனிவாசன் சார் இத எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், பிரதமர் வந்து தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால, ஒரு குரூப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குரூப் வந்து அ ஒரு சின்ன சின்ன நகை கூட ஒரு சின்ன கம்மல், தோடு, மூக்குத்தி இது கூட வாங்க முடியாதா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? வெறும் தங்கம் மட்டும் தான் குடுத்தாரா? இல்ல மத்ததும் குடுத்தாரா? மத்ததெல்லாம் அப்புறம் வருவோம் சார். முதல்ல இதுதான் மெயின் அப்படிங்கிறதுனால இத பத்தி பேசுவோம். மெயின் விஷயம் தங்கம் தானா? இந்தியால 2 விதம் இருக்கு. ஹார்ட் அசெட்ஸ் வச்சிருக்கவங்க, ஹார்ட் அசெட்ஸ் இருக்காதவங்க. ஹார்ட் அசெட்னா கோல்டுன்னு வச்சுப்போம். கோல்டு, ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு. ஏன்னா இதெல்லாம் தான் இம்மீடியட்டா அது கேஷா மாத்தக்கூடியது. காசா மாத்தக்கூடியது. தங்கம் இருந்தவங்களுக்கு மோடி ஆக்சுவலா என்ன குடுத்திருக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போதுமே மோடி என்ன மாரி பணக்காரங்களின் நண்பன். பணக்காரனின் பாதுகாவலன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அடுத்த நாளே டாக்ஸை ஏத்தி, ஒரு ரொம்ப மனசு உங்களுக்குலாம் வேதனையா இருக்கு. 1 கிராமுக்கு ரூ. 1000 வச்சுக்கங்கன்னு கையில குடுத்துருக்கிறாரு. இப்போ சப்போஸ் உன்கிட்ட ஒரு 400 கிராம் தங்கம் இருக்குன்னு வையி, ஒரே நாள்ல டாக்ஸ் போட்டு விலை ரூ. 1000 ஏத்தி, சங்கர் ரொம்ப நாளா விலை ஏறலைன்னு வருத்தப்பட்டீங்க. இந்தா 4 லட்சம்னு ஒரு செக்க போட்டு குடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்க போய் தங்கத்த வச்சீங்கன்னா, ஒரு 2 1/2 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட் விழுந்து அத ஒரு ரூ. 300 குறைச்சிருக்கு. ரூ. 300 குறைச்சாலும் ரூ. 700 தானே. ஒரு நான் சொல்றது 400 தங்கம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ட்ட இருக்குது. ரியல் பணக்காரன் 2 கிலோ வச்சிருப்பான். 2 கிலோன்னா எவ்வளோ ஆச்சு அவனுக்கு? 2000 × 1000 எவ்வளோ? 20 லட்சம். அப்படி அந்த ரேஞ்சில் அவர் பணம் போட்டிருக்கிறாரு. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா நகை கடைக்காரங்கலாம் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்படி டாக்ஸ் அதிகமாகி போச்சு அப்படின்னு. கடையே நடத்த முடியுமான்னு தெரியலன்னுலாம் சில பேர் புலம்புறத நம்ம பார்க்க முடியுதே. இது ரியலாக இந்த பணக்கார அன்னைக்கு மோடி பேசினார்ல, எனக்கு நிறைய நகைக்கடை வியாபாரிகள் தெரியும். ஆர்கனைஸ்ட், அன்ஆர்கனைஸ்டு. ஏன்னா நான் தான் அவங்களுக்கெல்லாம் பிராண்ட் அம்பாசிடரில் தங்கம் வாங்குன்னு சொல்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா ஆச்சுன்னு. கரெக்டாக பேசினார் சார். அன்றைக்கி நைட்டு சேல்ஸ் பிச்சுட்டு ஓடிடுச்சு. இனிமேல் தங்க கடை பேன் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் ஓடி வந்து சேல்ஸ் வாங்கினாங்க. 2 நாள் அமோகமான சேல்ஸு. அதுக்கப்புறம் தான் டேக்ஸ் ஏற்றின அப்புறம் இனிமேல் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அதனால் மோடி வாங்க வேண்டான்னாரு. மக்கள் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. 2 நாள் பயங்கரமாக எக்ஸ்ட்ரா சேல்ஸ். சார், 1.25 லட்சம் கிட்ட இப்போதைக்கு இருக்கு. செய்கூலி, சேதாரம் அது இதுன்னு சொல்லி 1.25 லட்சத்துக்கு கிட்ட இருக்கு. இந்த விலை இப்படியே தான் இருக்குமா? இல்லை இன்னும் ஏறுமா? இல்லை அப்படியே கீழே வருமா? டெஃபினட்டாக அதிகமாகும். எங்கே தங்கம் அப்படியே போகும். சார், இப்போ வந்து தங்க நகையை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி மோடி சொல்லிடுறாரு. இதனால ஜனங்க வந்து வாங்க வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது விலை குறையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. இதனால் இத்தனை நாள் என்ன இருந்ததுன்னா, குருவி பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. குருவிகளுக்கு பிஸ்னஸ் கம்மியானோன்னா மோடிக்கு வருத்தமாயிடுச்சு. ஜிக்கு வருத்தமாயிடுச்சு. துபாயில் வேறு குண்டு கிண்டு போட்டு அந்த ஊரில் எவனும் வரமாட்டேங்கிறான்னா பிஸ்னஸ் இல்லையா? அங்கேயே நீங்கள் தங்கம் வரணும்ல. ஸோ அதனால் குருவிங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் விடுறதுக்கு பல ரூட்ஸ் இருக்குது. அதனால் இந்த குருவி மூலமாக அப்படியே அன்அஃபிஷியல் சேனலில் தங்கம் குறையாது. அஃபிஷியலாக வரதுக்கு பதில் அன்அஃபிஷியலாக வரும். கஸ்டம்ஸ் ஆளுங்களாம் சந்தோஷம். வருமானம் ஜாஸ்தி. குருவிங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி. தங்க வியாபாரிகளுக்கு ஜாஸ்தி. ஏன்னா டேக்ஸ் கட்ட வேண்டாம், மார்ஜின் ஜாஸ்தி. விலை ஏறிடுச்சுன்னு மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு துபாயிலேருந்து தங்கத்தை கொண்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விற்றானா எல்லாருக்கும் லாபம். பணக்காரங்கெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் லாபத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? பணக்காரன் மிடில் கிளாஸ் வரைக்கும் எவெல்லாம் தான் பாருங்க, ஏழை பணக்காரன் விடுங்க. எவன்ட்டெல்லாம் ஆல்ரெடி தங்கம் இருக்குது, யார்கிட்ட தங்கம் இல்லை, 2 குரூப்பு. தங்கம் இருக்கிறவன்லாம் ஒரு 10 பவுன் வச்சுருக்கிறவன் கூட இன்றைக்கி ஹாப்பியாக இருப்பான். ஸோ இன்னொரு 5 வருஷத்தில் அது ஒரு 25,000 போகும்னு நான் எந்த முகூர்த்தத்தை சொன்னேன்னா ஒரே நாளில் 1000 ஏற்றி விட்டாரு. ஸோ இன்றைக்கி 16,000 சொச்சத்துக்கிட்ட இருக்குது. இன்னொரு 9,000 ஏறினா அது 25 போயிடும். சார், இப்போது பணக்காரங்க இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா ஏழைங்கெல்லாம் எப்போ தான் நகை வாங்க முடியும்? ஏழைங்களை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? யார் சொல்கிறேன்? இப்போ ஜியை கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, ஏழைங்களுக்கு நாங்கள் அதை 20 கிலோ அரிசி கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், சர்க்கரை கொடுக்குறோம், அது போருங்கிறார். அவங்க எதுக்கு நகை வாங்க? சார், இந்த போர்லாம் முடிஞ்சிட்டதா சொல்கிறாங்க.
சரி, அப்படி நம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரியான அறிவிப்புலாம் வருது. இதில் பேசிக்காக என்னதான் காரணம், என்ன ரீசன் நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம வந்து இஸ்ரேலோட ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம், நெருங்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரேல்கிட்ட ஊறுகாய் தொட்டமே தொட்டுட்டு அராப் தேசத்தோட நம்மளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. இப்போ போருக்கு முன்னாடி கடைசி ஆள் இஸ்ரேலுக்கு போனது பிரதமர். அங்கே போயிட்டு வந்து இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மை மதர்லேண்ட் அப்படின்னு சொன்னார். ஈரானுக்கும் நம்மளுக்கும் வந்து 5000 வருஷம் ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து 47க்கு முன்னாடி பாகிஸ்தான் எட்ஜு தான் ஈரானோட பார்டர். ஈரான் இந்தியாவோட கோர்ட்லலாம் பர்ஷியன் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்லையும் நிறைய பர்ஷியன் வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ பர்ஷியாவுக்கும் நம்மளுக்கும் நல்ல நெருங்கிய உறவுகள் இருந்தன. ஸோ அந்த அது மாதிரி இருக்கிற உறவை முறிச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒரு வாட்டி கூட அவங்க கண்டம் பண்ணல. அவங்களோட பெரும் தலைவர் ஒருத்தரை இஸ்ரேல் அடிச்சும்போது நம்ம ஒரு வருத்தம் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ஷியாங்கிறது ஒரு பெரிய கும்பல். மெட்ராஸ்லேயே பெரிய ஆட்கள். இன்றைக்கி 1000 லைட்ஸ் மசூதியே ஷியா மசூதி. அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க இந்தியாவில் ஜூஸ் 10 பேர் கூட இருக்க மாட்டான். ஷியா இஸ்லாமியர்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இவர் போய் இஸ்ரேலில் கட்டி பிடிச்சார். மன்மோகன் சிங் காலத்திலேயே சப்பர் அப்படின்னு ஒரு போர்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. 10 வருஷமாக அந்த போர்ட்டை முடிக்காமல் ரப்பர் மாதிரி ஜவு மாதிரி இழுத்தார். இன்றைக்கி அந்த சப்பர் போர்ட்டை ரெடி பண்ணியிருந்தாருன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமூஸ் இல்லாமையே நம்மளுக்கு இப்படியே எண்ணெய் வர மாதிரி ரெடி ஆகிருக்கும். ஸோ அதுக்கு இவர் தான் பொறுப்பு. அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு 12 வருஷம் ஆகுது. சார், இது வந்து போர் சூழல் அப்படிங்கிறது தான் காரணம் சொன்னாலும் 3 மாதம் தானே போர். 12 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தார் இந்த சப்பர் போட்டு? சார், இது வந்து பிரதமர் மோடி மட்டும் தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லலையே. இந்திரா காந்தி சொன்னாங்க, நேரு சொன்னாங்க அப்படின்னு தானே தகவல் பரவிட்டு இருக்கு. அதானே பார்த்தோம். இந்துலேருந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து போட்டாங்க. இந்துவே அடுத்த நாள் சொல்லிடுச்சு அது பொய்ன்னு. பொய் பேசுறது தானே அண்ணாமலையும் கும்பலுக்கும். அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் தான் படித்தார். அவர் என்னிலேருந்து பொய் பேசணுங்கிறதே கிடையாது. அது ஹிந்து பேப்பரே சொல்லிடுச்சு நாங்கள் அது மாதிரி நியூஸ் போடலன்னு. இவங்க ஹிந்து பேப்பர் ஹெட்லைன்ஸ் எடுத்து போட்டாங்க. இது ஏஐஏ, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கோலப்பன் போட்டார். அண்ணாமலை மன்னிப்பு கேட்பாரா? பொய் பேசும் பிஜேபி, பொய் பேசும் அண்ணாமலை பதில் பேசுவாரா? சார், மோடி சொல்கிறது இருக்கட்டும். இந்த கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அவங்க தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விளக்கம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கோல்டு கண்ட்ரோல்லாம் கிடையாது. இனிமேல் நீங்கள் எடுத்து வச்சுக்க, கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டும்பாங்க. எக்ஸ்ட்ரா டேக்ஸ்லாம் கட்ட மாட்டாங்க. ஆல்டர்னேட் ரூட்டு மூலமாக வரும். சார், எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி தான், எப்போ தான் இனிமேல் கோல்டு வாங்க முடியும்? இன்றைக்கும் நீங்கள் கோல்டு வாங்கிக்கிறோம். சார், நம்பி தங்கத்தை வாங்கலாமா, இல்லை ஃப்யூச்சரில் இதில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அந்த 1000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகும். தங்கம் இருக்கட்டும் சார், இந்த பெட்ரோல் டீசல் விலை, இண்டஸ்ட்ரியல் பெட்ரோல் ஃபியூவலு 152 ரூபா இன்றைக்கி இப்போ டீசலோட விலை. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 25லேருந்து 30 ரூபா ஏற்றலைன்னா உங்களால் ஓஎம்சி கம்பெனியால் சம்பளம் கூட கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1500 கோடி ரூபா நஷ்டம் ஆகிட்டு இருக்குது. 2 மாதத்தில் 1 லட்சம் கோடி நஷ்டமே இருக்குது. அந்த 1 லட்சம் கோடி நஷ்டத்தை கவர்மெண்ட் ஒன்றும் ஈடுகட்டலை. ஈடுகட்டினா இவங்க பாண்டு போட்டு தான் பண்ணணும். மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி இந்த பெட்ரோல் பாண்டு மாதிரி நீங்கள் ஒரு பாண்டு போட்டானோ அது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஹைதராபாத்தில் 10 நாளைக்கு முன்னாடியே சில ஏரியாவில் க்யூ நின்றுட்டு இருந்தது டீசல் வாங்கிறதுக்கு. இன்றைக்கி கேரளாவில் ஓஎம்சி கம்பெனிகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போட மாட்டோம். ஒரு ஆள் லாரி வந்து ஃபில் பண்ணிச்சுன்னா 200 லிட்டருக்கு மேலே ஒரு ஆளுக்கு டீசல் கிடையாது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. நான் 2-3 பெட்ரோல் பங்க் வந்துட்டு பேசினேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னெல்லாம் எப்படின்னா நீங்கள் டெலிவர் பண்ணிவிட்டு 10 நாளில் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ என்ன சொன்னாங்க, டெலிவரி ஆனோன்னா காசு கொடுக்கணும்னு. இப்போ அதுக்கும் பணம் இல்லையா. இந்த முந்தா நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு மெட்டீரியல் வாங்கிக்கங்கன்னு. ஏன்னா அவங்கள்ட்ட காசு கிடையாது, நட்டத்தில் விற்கிறாங்க. அவங்க வர விலைக்கும் விற்கிற விலைக்கும் ஒரு 40-50 ரூபா கேப் இருக்குது. அதனால் ஒரே நட்டத்தில் ஓடுது. அதனால் அட்வான்ஸ் பேமெண்ட்டுங்கிறாங்க. பல சின்ன கேரளா மாதிரி ஊர்லலாம் பல சின்ன பங்குகளில் ஓனர்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. தமிழ்நாட்டிலே அது இருக்குது. ஸோ அதனால் அந்த பங்கிலலாம் பெட்ரோல் டீசல் கம்மியாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், $148 போச்சு. சைனா எவ்வளோ? 148. இன்றைக்கி 100 தான் இருக்குது. 100க்கும் 148க்கும் எவ்வளோ வித்தியாசம்? அப்புறம் 1/3 40% ஜாஸ்தி. அப்போ 140 உன்னால் 100லேயே தாக்கு பிடிக்க முடியலன்னா 148 எப்படி?
கோயம்பேடில் விலைவாசி 8% ஏறி இருக்குங்கிறாங்க. ஹோல்சேல் விலை 8% ஏறி இருக்குங்கிறாங்க. 100 ரூபா பொருள் 108 ரூபாய்க்கு விற்குதுங்கிறாங்க. எங்கள் நம்ம ஏரியா மயிலாப்பூர் வரத்துக்குள்ளே அது எப்படி 100 ரூபா பொருள் 103 ரூபாய்க்கு கிடைக்கும். ஹோல்சேல் மார்க்கெட்டில் விலை ஏறிடுச்சான். ரீட்டைலில் மட்டும் விலை. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தைரியமாக தங்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.